வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வியாழக்கிழமை சானாவில் ஹவுதி இயக்கத்தின் தலைவர் தேசிய அளவில் ஒலிபரப்பான உரையை பார்த்துக் கொண்டிருந்த உயர்மட்ட ஹவுதி ராணுவ அதிகாரிகள் குழுவை இஸ்ரேலிய விமானப்படை IAF தாக்கியது பற்றி காணொலியினை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று வெளியிட்டிருந்தோம். அதில் கொல்லப்பட்டவர்கள் யார் என்று அப்போது தெரியாதிருந்தது. ஏமன் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஹவுதி பிரதமர் காலிப் அல் ரஹ்வி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தெரிய வருகின்றது. பிரதமர் அல் ரஹ்வி கொல்லப்பட்ட போது பல உயர்மட்ட சகாக்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அவருடன் இருந்து ஹவுதி தலைவரின் தொலைக்காட்சி உரையை பார்த்து கொண்டு இருந்ததாக ஏமனில் அல் ஜும்ஹூரியா தொலைக்காட்சி சேனல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹவுதிகளின் பாதுகாப்பு அமைச்சர் முகமது நாசர் அல் அதீஃபி மற்றும் தலைமை தளபதி முகமது அப்துல் கரீம் அல் கமாரி ஆகியோர் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஏமன் ஊடகம் கூறுகிறது. இருப்பினும் 3 ஹவுதி தலைவர்களுக்கான அதிகாரப்பூர்வ மரண அறிவிப்புகள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. சனாவில் மூத்த ஹவுதி அதிகாரிகள் மறைந்திருந்த வீடுகளை IAF குறிவைத்ததாக அல் ஹதாத் தெரிவித்துள்ளது. சனாவில் சுமார் 10 தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் நடந்ததாக அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதி மாளிகைக்குள் நடந்த தாக்குதலில் வேறு பல ஹவுதி அரசாங்க தலைவர்கள் கொல்லப்பட்டதாக ஏமன் ஊடகங்களை மேற்கோள் காட்டி கான் செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கான்ஸ் மற்றும் IDF-இன் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஏல் ஜமீர் ஆகியோர் IDF தலைமையகத்திலிருந்து தாக்குதலை வீடியோவில் கண்காணித்தனர். பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஒரு பாதுகாப்பான சிவப்பு தொலைபேசியில் இருந்து தாக்குதல் விவரங்களை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார். ஹவுதி ஆட்சி மற்றும் நிர்வாகத்துடன் தொடர்புடைய சானாவில் உள்ள இலக்குகளை தாக்கியதாக IDF உறுதிப்படுத்தியது. வியாழக்கிழமை முன்னதாக இஸ்ரேலுக்கு எதிராக ஹவுதிகளால் ஏவப்பட்ட 2 ஆளற்ற விமானங்களை IDF சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. கூடுதலாக ஞாயிற்றுக்கிழமை ஹவுதி தலைநகர் சானாவில் IDF தாக்குதல் நடத்தியது. இதில் பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள் மற்றும் மின்சார தளங்கள் அடங்கும். தாக்குதல்களுக்கு பின்னர் இருள் சூழ்ந்த பின்னர் மிக முக்கிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று காட்ஸ் எச்சரித்தார். அந்த தாக்குதல்களில் இஸ்ரேலுக்கு எதிராக கையை உயர்த்துபவர்கள் இலக்கு வைக்கப்படுவார்கள், அவர்களின் கை துண்டிக்கப்படும் என்று அவர் எச்சரித்திருந்தார். இது அமெரிக்காவின் ஆலோசனை என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் ஹவுதி தலைவர்களை தாக்கி கொல்லும் விதத்தில் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த தகவல் அமெரிக்காவுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதற்கு அமெரிக்கா இஸ்ரேலிடம் ஹவுதிகளை எச்சரியுங்கள், அதன் பின்னரும் அவர்கள் இஸ்ரேலை தாக்கினால் ஹவுதி ராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்களை இஸ்ரேல் கொல்வதில் அமெரிக்காவுக்கு ஆட்சேபனை கிடையாது என்று பச்சை கொடி காட்டப்பட்டது. அதனால் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை தாக்குதலை ஏமனில் ஹவுதி இலக்குகளை தாக்குவதுடன் மட்டுப்படுத்தப்பட்டது. ஹவுதிகள் இந்த பின்னணி எதுவும் தெரியாத நிலையில் புதன்கிழமை இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவினார்கள். இது போதாதா இஸ்ரேலுக்கு? உடனே சுட சுட ஹவுதி தலைவர்களின் கதையை முடித்து விட்டது. இன்று வரை இஸ்ரேலின் எந்த தாக்குதல்களும் ஹவுதி ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை நிறுத்துவதில் வெற்றி பெறவில்லை. ஆனால் ஜூலை 2024 முதல் எந்த ஹவுதி ஆயுதமும் ஒரு இஸ்ரேலியரை கூட கொல்லவில்லை. வியாழக்கிழமை ஏமனில் சனாவில் இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு முன்னதாக ஒரு தந்திரம் இருந்தது என்று IDF வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி இஸ்ரேல் ஹவுதி தலைவர்களை ஒரு தவறான பாதுகாப்பு உணர்வுக்குள் தள்ளியது. இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு அவர்களிடம் இருப்பிடம் குறித்து நம்பகமான உளவு தகவல் இல்லை என்று அவர்களை நினைக்க வைத்தது. ஹெஸ்புல்லா மற்றும் ஈரானுக்கு எதிராக செய்ததை போலவே ஹவுதிகளுக்கு எதிரான IDF இலக்குகளின் வரம்பு காலப்போக்கில் தொடர்ந்து வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஹவுதிகளின் தலைவர் உட்பட மேலும் பலர் கொல்லப்படுவார்கள். ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ராணுவ தளபதிகளும் விஞ்ஞானிகளும் மட்டுமே குறிவைக்கப்பட்டார்கள். அரசியல் தலைவர்கள் குறிவைக்கப்படவில்லை. ஒரே ஒரு விதிவிலக்காக சுப்ரீம் தலைவர் அலி கமேனியின் ஒரு ஆலோசகர் மட்டும் குறிவைக்கப்பட்டார். ஆனால் ஏமனில் அரசியல் தலைவர்களும் குறிவைக்கப்பட்டுள்ளார்கள். இது இஸ்ரேலின் கொள்கையில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினை காட்டுகிறது. பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இஸ்ரேல் மூத்த ஹவுதி தலைவர்களை கொல்ல முயன்றதாக சூசகமாக கூறினார். வியாழக்கிழமை தாக்குதல் பற்றி அவர் தெரிவித்த போது இது முதல் குழந்தை மீதான முதல் தாக்குதல் என்று அழைத்தார். இருப்பினும் தாக்குதலின் முடிவுகள் குறித்து உறுதிப்படுத்தலுக்காக பாதுகாப்பு படைகள் இன்னமும் காத்திருக்கின்றன. இந்த தாக்குதல் ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி ஆற்றிய உரையுடன் ஒத்துப்போனது. அது உள்ளூரில் ஒளிபரப்பப்பட்டது. அதில் அவர் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ஏவுகணைகளை ஏவுவோம் என்று சபதம் செய்தார். அவர் சபதம் செய்து கொண்டிருந்த போது இஸ்ரேலிய விமானப்படையின் ஏவுகணைகள் சனாவில் அவரது இயக்க முக்கியஸ்தர்கள் மீது பாய்ந்தன. சவுதி அரேபியாவில் இருந்து வெளியாகும் அல் ஹதாத் செய்தித்தாள் ஏமனில் சானா நகரில் தென்மேற்கில் உள்ள ஒரு பகுதியில் உள்ள ஹவுதி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் மூத்த ஹவுதி அதிகாரிகள் மறைந்திருந்த கட்டடங்களை தாக்குவதில் IDF வெற்றி பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மறுபக்கத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் லெபனானில் இன்னமும் தொடர்கின்றன. காசா போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் முடிவை எடுத்தன லெபனானில் ஹெஸ்புல்லாவும் ஏமனின் ஹவுதிகளும். காசாவில் இஸ்ரேல் போரை நிறுத்தும் வரை இஸ்ரேல் மீது தமது தாக்குதல்கள் ஓயாது என்று இரு இயக்கங்களும் சபதம் செய்தன. ஹெஸ்புல்லா தனது தலைவர் மற்றும் பெரும்பான்மையான தளபதிகள் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கான இயக்கத்தினர் கொல்லப்பட்டதில் காசா போர் முடிவதற்கு முன்பே போர் நிறுத்தம் செய்துவிட்டது. இப்போது ஹவுதிகளின் முறை.
தெற்கு லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு மூத்த ஹெஸ்பொல்லா தளபதியை கொண்டதாகவும் தெற்கு சிரியாவில் துருப்புகள் இரவு முழுவதும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இன்று தெரிவித்தன. ஈரானிய ஆதரவு ஹெஸ்பொல்லாவின் உயரடுக்கு ரத்வான் படையின் தளபதி அஹ்மத் நயீம் மாதூக் லிட்டானி ஆற்றின் வடக்கே உள்ள சர்னல் ஹர்பிய நகராட்சியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறிவைக்கப்பட்டதாக ஐடிஎஃப் தெரிவித்தது. எல் ஓரியன் டுடே என்ற ஆங்கில மொழி செய்தி நிறுவனம் குண்டுவீச்சுக்குள்ளான காரை மக்கள் குழு ஆய்வு செய்வதை காட்டும் காட்சிகளை கொண்டு காணொலி ஒன்றை வெளியிட்டது. ஐடிஎஃபின் கூற்றுப்படி அஹ்மத் நயீம் மாதூக் ஒரு ரத்வான் பட்டாலியனின் செயற்பாட்டு தளபதியாக பணியாற்றினார். அத்துடன் நவம்பர் 27 போர் நிறுத்த ஒப்பந்தத்துடன் முடிவடைந்த 14 மாத இஸ்ரேல் ஹெஸ்பொல்லா போரின் போது இஸ்ரேலுக்கு எதிராக பல தீவிரவாத திட்டங்களை செயற்படுத்தினார். அஹ்மத் நயீம் மாதூக்கின் நடவடிக்கைகள் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான ஏற்பாடுகளை மீறியதாக ஐடிஎஃப் கூறியது. நவம்பர் மாதம் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் லெபனான் ராணுவம் நாட்டின் தெற்கில் நிலைநிறுத்தப்பட்டு ஐநா பார்வையாளர்களின் ஆதரவுடன் ஹெஸ்பொல்லா உள்கட்டமைப்பை அகற்றி வருகிறது. லெபனான் அரசாங்கம் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஹெஸ்பொல்லாவை நிராயுதபாணியாக ஒரு திட்டத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அமெரிக்க தூதர் டாம் பராக் கூறினார். ஹெஸ்பொல்லாவுக்கான அமைதியான நிராயுதபாணியாக தீர்வை நாம் எட்ட முடியாவிட்டால் பிளான் பியை பார்க்க வேண்டும் என்று அவர் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். பிளான் பி ஹெஸ்பொல்லாவை ராணுவ பலத்தால் நிராயுதபாணி ஆக்குகிறது. அந்த முயற்சியில் அமெரிக்கா லெபனான் ஆயுதப்படைகளை ஆதரிக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நெருங்கிய கூட்டாளியாக கருதப்படும் கிரஹாம் கூறினார். ஹெஸ்பொல்லாவை நிராயுதபாணியாக ராணுவ பலத்தை பயன்படுத்த வேண்டியிருந்தால் லெபனான் ராணுவம் வெற்றி பெறுவதை உறுதி செய்வது அமெரிக்காவின் நலனுக்காக என்று நான் நினைக்கின்றேன் என்றும் அவர் கூறினார். ஈரானிய ஆதரவு பெற்ற குழுவான ஹமாஸ் தெற்கில் இஸ்ரேலை ஆக்கிரமித்து காசாவில் போரை தூண்டிய ஒரு நாளுக்கு பின்னர் 2023 ஆண்டு அக்டோபர் 8 ஹெஸ்பொல்லா இஸ்ரேலிய எல்லை நகரங்கள் மீது கிட்டத்தட்ட தினசரி தாக்குதல்களை தொடங்கியது. ஹெஸ்பொல்லாவின் ரொக்கெட் தாக்குதல்கள் வடக்கு இஸ்ரேலில் சுமார் 60,000 குடியிருப்பாளர்களை இடம்பெயர்த்தன. அவர்கள் வீடு திரும்புவதை உறுதி செய்யும் முயற்சியில் செப்டம்பரில் இஸ்ரேல் லெபனானின் ராணுவ நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டது. இஸ்ரேலின் அடுத்த போர் முனையில் தெற்கு சிரியாவில் இஸ்ரேலிய படைகள் இரவு முழுவதும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை நடத்தியதாகவும் ஆயுதங்களை கண்டுபிடித்ததாகவும் அந்த பகுதியில் இஸ்ரேலிய துருப்புகளுக்கு எதிராக தீவிரவாத நடவடிக்கைகளை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பல சந்தேக நபர்களை தடுத்து வைத்ததாகவும் ஐடிஎஃப் நேற்று வெள்ளிக்கிழமை கூறியது. 2 நாட்கள் விமான தாக்குதல்களுக்கு பின்னர் டமாஸ்கஸ்க்கு அருகே சிறிய ராணுவ நிலையத்தை இஸ்ரேலிய கமாண்டோக்கள் தாக்குதல் நடத்தியதாக வியாழக்கிழமை சிறிய அரசு ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளை இந்த அறிக்கை குறிப்பிடவில்லை. அந்த தாக்குதல் குறித்து ஐடிஎஃப் இன்னமும் கருத்து தெரிவிக்கவில்லை. ஐடிஎஃபின் கூற்றுப்படி வியாழன் வெள்ளிக்கிழமை இரவுகளில் நடந்த சோதனைகள் ராணுவ உளவுத்துறை பிரிவு 504 கள புலனாய்வாளர்களின் உதவியுடன் 210வது பாஷான் பிராந்திய பிரிவின் கீழ் உள்ள 226வது ரிசர்வ் பரா துருப்பு படைப்பிரிவால் நடத்தப்பட்டன. இஸ்ரேல் சிறிய இடையக மண்டலத்தின் சிறிய பக்கத்தில் துருப்புக்கள் தொடர்ந்தும் இருப்பதாக ஐடிஎஃப் கூறியது. 14 ஆண்டுகால உள்நாட்டு போரின் முடிவில் சிரியாவின் ஈரானிய ஆதரவு பெற்ற ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து இடையக மண்டலம் தவறான கைகளுக்கு சென்றுவிடும் என்ற சாத்தியத்தை காரணம் காட்டி டிசம்பர் மாதம் இஸ்ரேலிய ராணுவம் அந்த பகுதியை கைப்பற்றியது. அமைதியை ஏற்படுத்துவதற்காக சிரியர்கள் இஸ்ரேலுடன் பேச தயாராக உள்ளனர் என்று சிரிய அரசு ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. இந்த வாய்ப்பிற்கான கதவு எவ்வளவு காலம் திறந்திருக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. லெபனான் தெற்கில் விபத்துக்குள்ளான இஸ்ரேலிய ஆளற்ற விமானம் வெடித்ததில் 2 துருப்புக்கள் வியாழக்கிழமை கொல்லப்பட்டதாக லெபனான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது இஸ்ரேலிய எல்லைக்கு அருகில் லெபனான் துருப்புக்களுக்கு ஏற்பட்ட சமீப கால சம்பவம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வெள்ளிக்கிழமை காலை வருத்தம் தெரிவித்ததோடு விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் கூறியது. லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் ஒரு அறிக்கையில் தெற்கில் நிலைத்தன்மையை பேணுவதற்கான விலையை ராணுவம் மீண்டும் செலுத்தி வருவதாக கூறினார். போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பின்னர் தெற்கு லெபனானில் ராணுவம் நிலைநிறுத்த தொடங்கியதிலிருந்து இது 4வது கொடிய சம்பவம் என்று அவர் கூறினார். இந்த மாத தொடக்கத்தில் எல்லைக்கு அருகிலுள்ள ஆயுத கிடங்கில் நடந்த குண்டுவெடிப்பில் 6 லெபனான் துருப்புக்கள் கொல்லப்பட்டிருந்தனர். அந்த ஆயுத கிடங்கு ஹெஸ்பொல்லாவுக்கு சொந்தமானது என்று ஒரு ராணுவ வட்டாரம் கூறியது. வியாழக்கிழமை நடந்த சம்பவம் 2027 ஆண்டின் இறுதியில் ஐநா அமைதி காக்கும் படை திரும்ப பெறுவதற்கு முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் அதன் ஆணையை நீட்டித்ததோடு ஒத்துப்போயிருப்பதாக அவுன் குறிப்பிட்டார். இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்தவும் பின்வாங்கவும் மற்றும் லெபனான் ராணுவம் சர்வதேச எல்லை வரை அதன் அதிகாரத்தை நீடிக்க அனுமதிக்கவும் சர்வதேச சமூகத்தின் கோரிக்கையுடன் இது ஒத்துப்போனதாக ஜனாதிபதியின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்த போர் நிறுத்தத்தின் கீழ் ஹெஸ்பொல்லா மற்றும் இஸ்ரேல் இரண்டும் தெற்கு லெபனானில் இருந்து வெளியேற வேண்டியிருந்தது. இருப்பினும் இஸ்ரேல் தந்திரோபாய ரீதியாக கருதும் பல பகுதிகளில் படைகளை வைத்திருக்கிறது.